ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோங்க. மாங்காய் தொக்கு. யூஸ்வலாக சீசனில் தான் மாங்காய் கிடைக்கும். இப்போ எல்லா சீசனில் எல்லா திங்ஸும் கிடைக்குது. மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் 100லேருந்து 150 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வேணுங்கிறவங்க நல்லெண்ணெய் கொஞ்சம், கடலை எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருக்கோம். தாளிப்பு ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 20 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆட் பண்ணிங்கன்னா ஒரு கம்பல்சரியாக உரிச்சா ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு தேவைப்படும். போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் தோல் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். அந்த பொரிஞ்சதுக்கப்புறம் மாங்காவையும் துருவி வச்சுருக்க மாங்காவையும் அந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கண்டிப்பாக இவ்வளோ எண்ணெய் போட்டிங்க அப்படின்னா தான் அது கெடாமல் இருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். துருவி வச்சுருக்க மாங்காவையும் இதிலே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் இந்த சீசன்லேயும் கிடைக்குது நமக்கு. இது செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதில் கொஞ்சம் ரைஸ் போட்டு மேங்கோ ரைஸ் மாதிரியும் கலந்து எடுக்கலாம். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃபராக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. என் பையன் இதை பார்க்கும்போதே அம்மா எச்சி ஊறுதுமா அப்படின்னு சொல்லுவான். இதை பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நம்ம இந்த அளவுக்கு போட்டால் மட்டும்தாங்க அது கெடாமல் இருக்கும். நம்ம வெளியே வச்சோன்னா ஒரு 3-4 டேஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 15-20 டேஸ்க்கு கெடாமல் இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு, ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தொக்கு. மாங்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதில் சால்ட்டும் ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுட்ரு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மாங்காய் நம்ம துருவி இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ஒரு 5-10 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன தொண்டை சைஸு வெல்லம் ஆட் பண்ணுங்கள். நிஜமாக டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. வெல்லம் ஆட் பண்ணி பாருங்கள். போடாதவங்க கூட போட்டு பாருங்கள். டேஸ்ட் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுடர் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு, ரெண்டுத்தையும் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொதித்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த பவுடரையும் போட்டு நல்லா கலந்து எடுத்தோம் அப்படின்னா மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்க எடுத்துகிட்டு போனீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸ்கூல் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் மாதிரி கூட எடுத்துகிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு ஸ்பூன் ப்ளெயின் வினிகர், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ளெயின் வினிகர் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா தொக்கு ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.